78வது சுதந்திர தினத்தை ஒட்டி கோவையில் அட்டாரி வாகா எல்லையில் நடைபெறுவது போன்ற கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, இந்த சுதந்திர தின விழா குறித்த கூடுதல் விவரங்கள். இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளின் எல்லைப் பகுதியான வாகா என்ற இந்த பகுதியிலே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாட்டு ராணுவ வீரர்களும் அந்தந்த எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாள்தோறும் காலை 10 மணிக்கு திறக்கப்படும் இந்த வாகா எல்லையில் வாகனங்கள், போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் பிற வாகனங்கள் சென்று வர அனுமதி உண்டு. இதற்கான பாதுகாப்பு பணியில் அந்தந்த எல்லையிலே இரு நாட்டு ராணுவ வீரர்களும் இருப்பார்கள். மாலை காலநிலைக்கு ஏற்றாறு போல மூடப்படும் அந்த வாகா எல்லை மூடப்படும் எல்லையை அந்த தேசிய கொடி இறக்கப்பட்டு அணிவகுப்பு நடத்தப்படும். அந்த அணிவகுப்பு இந்திய ராணுவ வீரர்கள் நடத்தும் அந்த மிக கம்பீரமான அணிவகுப்பை போன்றே இன்று கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்ற 78வது சுதந்திர தின விழா கொடியேற்ற நிகழ்ச்சி முடிந்த பின்பு கோவை ஆயுதப்படை பயிற்சி காவலர்கள் நடத்தி காட்டினார்கள். மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட சீருடையுடன் ஆயுதப்படை மைதானத்தில் இருந்து வஉசி பூங்கா மைதானத்தில் களமிறங்கிய 21 பெண் காவலர்கள் மற்றும் 21 ஆண் காவலர்கள் இந்த அணிவகுப்பை ஈடுபட்டார்கள். இதனை பார்த்த அனைவருமே மெய்சிலிர்க்க வைக்கும் விதமாக இருந்தது. கடந்த 2 வாரங்களாக கோவை ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் இந்த 42 காவலர்களும் சிறப்பு பயிற்சி பெற்றனர். காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரிலே உதவி ஆணையர் சேகர் தலைமையில் இந்த பயிற்சியானது நடைபெற்றது. வாகா எல்லையில் இந்திய ராணுவ வீரர்கள் எவ்வளவு கம்பீரமாக நடந்து அந்த வாகா எல்லையை மூடும் பணியில் ஈடுபடுவார்களோ இதை அனைவராலும் நேரில் சென்று பார்க்க இயலாது. ஆனால் இதனை கோவையிலே முதல் முறையாக இந்த கோவை ஆயுதப்படை காவலர்கள் வாகா எல்லை பயிற்சி போன்றே ராணுவ வீரர்களின் பயிற்சி போன்றே செய்து காட்டியது அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. இந்த கண்கொள்ளா காட்சியை கண்ட அனைவருமே வாயெடுத்து நின்றார்கள். ஏனென்றால் இது போன்ற ஒரு மிடுக்கான அணிவகுப்பு நடை என்பதும் விட கம்பீரமாக மிரட்டும் நடந்த காவலர்களின் இந்த அணிவகுப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது என அனைவரும் பாராட்டினார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.